சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் தாயினி கண்வளரு தாலே நல்லேலோ வேப்பல வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண்வளரு தாலே நல்லேலோ இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன் என் கவலை தீர்க்க வேணாமா கண்வளரு சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் தாயினி கண்வளரு தாலே நல்லேலோ பாம்பே தலையானதா வேப்படையே வஞ்சிவத்த ஆத்தாகன் வளர ஆடுகிறாரோ பாடும் புள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணுல தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்சை எடுத்து வச்சேன் சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயினி கண்வளரு தாலே நல்லேலோ ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையில உலகம் பசி அடங்கி உறங்குதம்மா நேரத்துல உதட்டு பருக்கையில ஒன்னு ரெண்டு செந்துதடி அதனா ருசி பார்த்தே மோச்சம் இங்கு வந்ததடி தாயே இனி நீயே என் நெஞ்சினில் தங்கிவிடு போகும் வழியாவும் எங்களின் கூட இரு சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயினி கண்வளரு தாலே நல்லேலோ வேப்பள வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண்வளரு தாலே நல்லேலோ இந்த உலகையாளும் தாய்க்கு சொல்ல பிள்ளை நான் இருக்கேன் என் கவலை தீர்க்க வேணாமா கண்வளரு தாயி சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் தாயினி கண்வளரு தாலே நல்லேலோ வேப்பல வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண்வளரு தாலே நல்லேலோ கேட்டு நீ கண்வளரு தாலே நல்லேலோ கேட்டு நீ கண்வளரு தாலே நல்லேலோ ஐந்தே கரத்தோனே எந்த தமிழ் கதை வந்தருள் புரிவாய் விநாயகா வந்தருள் புரிவாயே விநாயகா அவனுடன் பொறி நல் மொறியோன் சிறி அதிரசம் நான் படைப்பி ஐந்து கரத்தோனே எந்த தமிழ் கதை வந்தருள் புரிவாயே விநாயகா அம்பி வந்தருள் புரிவாயே விநாயகா அவளுடன் எல்பொறி நெல் பொறி யோசினி அதிரசம் படைப்பேன் உன்னை தொழிலே தாயே சரஸ்வதி நாவில் கொடியிருந்தே நாவில் கொடியிருந்து பாட வரந்தருவாய் பாக்கிய முந்தருவாய் பகனக்கா தருள்வாய் படைப்பேன் உன்னை தொழுதேன் தாயே சரஸ்வதி நாவில் கொடியிருந்து நாவில் குடியிருந்தே அம்மா பாடவரம் தருவாய் பாக்கியமும் தருவாய் பாலனை காத்தருவாய் அச்சாங்கரையோரம் வீட்டிருக்குகிற அருணாச்சல சாமி அருணாச்சல சுவாமியே மக்கள் அன்பர்கள் பாடின துன்பம் வினையகல வந்தருள் புரிவாயே
ஆட்டாங்கரையோரம் வீட்டிருக்குகிற அருணாச்சல சுவாமியே அருணாச்சல சாமி நாங்கள் அன்பர்கள் பாடிட துன்பவினையகல வந்தருள் புரிவாயே அவளே தாம்பிரவர்ணை நலி தங்காங்குரங்கண்ணி தாயி முத்து மாலே அம்மா தாயி முத்து மாலை நாங்கள் தாசர்கள் பாடிட தப்பாமல் என்னாலும் தங்கி கொடியிருப்ப தம்பிரவர்ணன் நதி தங்கும் குரங்கணி தாயி முத்து மாலை அம்மா தாயி முத்து மாலை நாங்கள் தாசர்கள் பாடிட தப்பாமல் என்னாலும் தங்கி கொடியிருப்பாய் தோரணமலையிலே சொல்லி வரம் தந்த தோரணமலை சாமி எங்கள் தோரணமலை சாமியே துன்பங்கள் அணைகாமல் சொல்குற்றம் வராமல் துணை வந்து அருள் புரிவார் தோரணமலையிலே சொல்லி வரம் தந்த தோரணமலை சாமியே எங்கள் தோரணமலை சாமி துன்பங்கள் அணுகாமல் சொல்குற்றம் வராமல் துணை வந்து அருள் புரிவார் பொதிகை மலையிலே வாசம் புரிகின்ற குருவே பொதிகை நாதா எங்கள் குருவே பொதிகை நாதா போற்றினேன் உணரடி காட்டிட என்னாலும் வல்லருள் பொறிவாயே பொதிகை மலையிலே வாசம் புரிகின்ற குருவே பொதிகை நாதா குருவே பொதிகை நாதா போற்றினேன் உனதடி காத்திட என்னாடோ அந்த புரிவாயை என் குருவே பொதிகை நாதா இப்பொழுது வந்து அருள் செய்வாயே மாயனே ரகுராமா அருகே வாவா வஞ்சனைகள் பறந்தோட நெஞ்சில் வாவா காயாம்பு மேனி என என் கனவில் வாவா அருமையில் பொன் இரத்தோனே என் கருத்தில் வாவா நாயகனை என்னாவில் இருக்க வாவா நாள்தோறும் முன்பாதம் துதித்தேன் வாவா ஆயர் குல தெளித்தோனே கிருடன் மீது அன்புடன் ஏறி வந்து அருள் செய்வாயே நாடினே நானும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சீடினின் கிருடா உந்தன் திருவுள்ளம் இறங்க வேணும் ஆடியே வட்டமிட்டு அடியேன் மேல் அன்பு கூர்ந்து ஓடியே வருவாக்கி உனக்கு நான் அடிமையானே தன்னாம் தானைட நன்னை தன்னாம் தானன்னை தானம் தனநீ தானா தானே தானா தானை தனன்னை தன்னாம் தனநீ தன்னாம் தனநீ தானா தானை தனன்னை தன்னோம் தனனே தன்னோம் தனனே தனநீ தானா தானை தனன்னை தன்னோம் தனனே தன்னோம் தனனே தானா
பாடுவேனே ராமா நானோ ஒன்ன நானோ ஒன்ன பாடுவேனே ராமா ஒன்ன பல காலம் எல்லாமே உனை தோழினேன் உனை தோழினே பாடுவேனே ராமா நானோ உன்ன நானோ ஒன்ன பாடுவேனே ராமா ஒன்ன பல காலமெல்லாமே உனை தோடுவேன் உனை தோடுவேன் ராமா தேடுவேனே ராமா நானோ ஒன்ன நானோ ஒன்ன தேடுவேனே ராமா உன்ன நாளி ரட்சண புவனோ மல்ல புவனோ மல்ல தேடுவேனே ராமா நானோ உன்ன நானோ ஒன்ன தேடுவேனே ராமா ஒன்ன நாடு ரட்சண புவனோமெல்லாம் புவனோமெல்லாம் ராமா கூறுவேனே ராமா நானோ ஒன்ன நானோ ஒன்ன குருவினே ராமா உன்ன குற்றங்குறைகள் வந்தோம் வந்தீராமல் வந்தீராமல் குருவினே ராமா நானோ உன்ன நானோ ஒன்ன கூறுவேனே ராமா ஒன்ன குற்றம் குறைகள் ஒன்றும் வந்தீடாமல் வந்தீடாமல் அங்கே ராமருளி இளையோனோ 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 அந்த முழைய தம்பியரோ தம்பியரோ ராமருடு இளையோனோ இளையோனோ நலமுடைய தம்பியரோ தம்பியரோ அயோத்தி மாநகரடிலே நகரடிலே நகரடிலே உடனே இருக்கும் போதே இருக்கும் போதே அயோத்தி மாநகரதிலே நகரதிலே அன்புடனே இருக்கும் போது என்னண்ணா என் பெருமாள் ஸ்ரீ ராமநாதன் சரிண்ணா அப்படியே தம்பிகளோடு ஆமாண்ணா அயோத்தியாவில அன்புடனே கொள்வேற்றிருக்கிறார் அப்படியே சிறப்புடனே இருக்கின்றார் என்னண்ணா அப்படியே விஸ்வாமித்திர வேலை செய்வர சரி அந்த வேலி என்ன கொடிவள தாடைக்கு வந்து அப்படியே தனித்தார் அப்படியே தாடைக்கு வந்து தனித்து விட்டாள் பதம் பார்த்தார் என்ன செய்கின்றார் அப்படியே விஸ்வாமித்திர பார்த்தால் என்ன நினைக்கின்றார் தாடகை கொல்லன்னு சொன்னா என்ன சாதாரணமாக யாருமே கொல்ல முடியாது லேசாக யாராலையுமே தாடகை அழிக்க முடியாது தாடகை வந்து எப்பேற்பட்டது தெரியுமா எப்பேற்பட்டவள் அவள் தேவர் என்று வந்தாலும் சிரமறுப்பாள் காணகையாள் சிரமறுப்பாள் காணகையாள் முனிவர் என்று வந்தாலும் முடியறுப்பாள் தாடகையாள் முடியறுப்பாள் தாடகையாள் தாடகையை கொள்வதற்கு கொள்வதற்கு தரணியிலே ஒருவரில்லை ஒருவரில்லை தரணியிலே ஒருவரில்லை ஒருவரில்லை தேவரென்று வந்தாலும் சிரமறுப்பாள் தாடகையாள் திருமருவள் தாடகையாள் முடிவரென்று வந்தாலும் முடியறுப்பாள் தாடகையாள் முடியறுவாள் தாடகையாள் தாடகையை கொல்வதற்கு கொல்வதற்கு கொள்வதற்கு தரணியிலே ஒருவரில்லை இந்த தரணியிலே ஒருவரில்லை
அப்பொழுது என்னன்னா அப்படியே தாழிகை கொல்லா ஆமாம் சாதாரணமாக யாருமே கொல்ல முடியாது. யாராலுமே கொல்ல முடியாதா? சேவர் என்று வந்தாலும் சிலமறுப்பாள் தாடகை, முனிவர் என்று வந்தாலும் முடியறுப்பாள் தாடகை. தாழிகை கொல்லா என்ன என் பெருமாளாகிய ஆகா வைகுண்ட வாசம் வந்தால் தான் முடியும். ஆமா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வந்தால் தான் முடியும். என் பெருமாள் என்ன எங்கே இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது அயோத்தி மன்னன் தசரனுக்கு சரி மூச்சமன் ராமராக வந்து பிறந்திருக்கிறார். என் பெருமாள் ஸ்ரீ ராம் அவதாரத்தில் இப்பொழுது இருக்கின்றார். அந்த ராமர் அழித்து வந்தால் தான் தாடகை கொல்ல முடியும், தாடகை அழைக்க முடியும் என்று சொல்லி என்னன்னா அப்படியே ராமர் அழைப்பதற்காக அப்படியே புறப்பட்டு வருகிறார். அப்படியே வந்து கொண்டிருக்கின்றாரா? வனவனந்திரங்கள், தீவாந்திரங்கள், மேடு குமாடுகள், 6 செடி கொடிகள் எல்லாம் அப்படியே கடந்து 4 நகரங்கள், பேரூர் சிற்றோர், பட்டி தொட்டிகள் கடந்து கிராமபுரங்கள் எல்லாம் அப்படியே கடந்து அப்படியே அயோத்தியாவிற்கு வருகிறார். அயோத்திக்கு வந்து விட்டாரா? அயோத்தியிலே என்னன்னா அயோத்தி மன்னன் தசரத மன்னன் அப்படியே ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்படியே கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றார். வரை பார்த்த உடனே ஆஹா தவப்பெரும் தகை ஆகா விஸ்வாமித்திர சரி நம்முடைய மாளிகை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற விஸ்வாமித்திர முனிவர் அல்லவா வந்து கொண்டிருக்கின்றார். பாதம் இந்த பூமியிலே பட வேண்டும் என்று சொன்னார். பட வேண்டும் என்றால் பூர்வீகத்தில் ஏகப்பட்ட புண்ணிய சேர்க்கணும், நாமெல்லாம் கொடுத்து வைத்தல்லவா பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி என்னன்னா அப்படியே ஆசனத்தை விட்டு எழுந்து ஐயா முருகன் பெருமானே, ஐயா தவப்பெரும் தகையே வருக 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 வருக, வாருங்கள் 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 ஐயா வணக்கம். ஐயா என்ன தாங்கள் எங்களுடைய ஆமா மாளிகை நோக்கி வந்தீர்கள், என்ன காரணம்? ஆமா என்ன காரணமாக தாங்கள் இங்க வந்திருக்கிறீர்கள் சுவாமி? என்னன்னா ஐயா நான் ஏன் வந்தேன் தெரியுமா? எதுக்கு ஐயா வந்திருக்கீங்க? நாடு செழிக்கணும், ஆமா நல்ல மழை பொழியணும், மழை பொழிய வேண்டும், எனக்கு ஒரு இந்திர பறவை கிடைக்கணும் சொல்லி ஆமா தவத்தாலே பாலைவனத்தை அழகான சோழவனமா மாத்தணும், அழகான நந்தவனமாக மாற்ற வேண்டும். ஒரு வெளி சொன்ன ஐயா. அப்படியே சாமி அந்த வெளியை என்ன கொடி வழக தாடகை வந்து தனித்து விட்டாள். ஆமா தாடகை வந்து நிறுத்தி விட்டாள். அந்த தாடகை கொதற்கு சரி ஒரு பெரியவன் இருக்கிறார். ஆஹா என்னிடத்தில் பெரியவர் இருக்கின்றாரா? ஆமா ஐயா சுவாமி என்னிடத்தில் பெரியவர் என்று சொன்னால் என் குருதேவன் தான் இருக்கின்றார். அப்படியா? அவரை விட பெரியவருக்கு யார் யாருக்கா? ஒரு மூத்த மகனாகிய ஆமா ராமரத்தாயா கேட்டு வந்தேன். என்ன ராமரை கேட்டு வந்திருக்கிறீர்களா? ஆமா ஐயா என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? ராமரை கேட்டு வந்தேன் வார்த்தையை காதல கேட்ட உடனே தசரத மன்னனுக்கு ஆமண்ணா நெஞ்சிலே வேல் குத்தியது போல இருந்தது, வேல் தைத்தது போல இருக்கிறது. ஐயா முன்வர பெருமானே என்னையா தவப்பெரும் தகையே சொல்லுங்கள் ஐயா. என் மகன் ராமனை கேட்கிறீங்க? ஆம் ராமனைத்தான் நான் கேட்டு வந்திருக்கின்றேன். தசரதா என்ன தாடகை கொல்ல வேண்டுமா? ஆமா நான் வருகிறேன். இல்லையானால் என்ன என் படைகள் அனுப்புகிறேன். படைகள் அனுப்பட்டுமா? வெளி செலவணுமா? வேண்டுமா? இடத்தை தருகின்றேன். பண உதவி வேணுமா? வேண்டுமா? பணத்தை தருகிறேன். பணத்தை தருகின்றேன். பொருள் உதவி வேணுமா? வேண்டுமா? பொருளை தருகிறேன். ஆனால் என்ன என் மகன் ராமரை கேட்காதீங்க ஐயா. நான் தவம் இருந்து பெற்றெடுத்த தவ புதல்வன் ஸ்ரீ ராமரை என்னால் தரவே முடியாது சுவாமி. ராமர் பள்ளிக்கூட பாலர். அப்படியா? படைமகமே தெரியாது ஐயா. சண்டை போடக்கூடிய விதமே அவனுக்கு தெரியாது சுவாமி. எடுக்கக்கூடிய ஆகா வகையே தெரியாது ஐயா. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஐயா. ராமரை தரவே மாட்டேன். என்னால் தர முடியாது ஐயா. உடனே என்ன விஸ்வாமித்திரர் சொல்கிறார்? என்ன சொல்கின்றார்? தசரதா சுவாமி ராமரை பார்த்தாயா நீ ஏமகன் சொல்ற? வார்த்தைக்கு வார்த்தை மூச்சுக்கு மூச்சு ஏமகன் சொல்லிட்டு இருக்க பைத்தியக்காரா. என்னையா? ராமர் வந்து எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் எப்பேற்பட்டவர்? அவர் மும்மூர்த்திக்கும் முதல்வனல்லோ. மும்மூர்த்திக்கும் முதல்வனல்லோ. முக்கண்ணர்க்கு மைத்தோனர் முக்கண்ணர்க்கு மைத்தோனர் மும்மூர்த்திக்கோ முதல்வனல்லோ. மும்மூர்த்திக்கோ முதல்வனல்லோ. அந்த முக்கண்ணர்க்கு மைத்தோனர் தான். முக்கண்ணர்க்கு மைத்தோனர் தான். மனிதனன்றி என்ன வேண்டாம் மனிதனன்றி என்ன வேண்டாம் மாயனென்ற பெருமாளை மாயனென்ற பெருமாளை ஒரு மனிதனன்று என்ன வேண்டாம் மனிதனன்று என்ன வேண்டாம் மாயனென்ற பெருமாளை ஸ்ரீராம பெருமாளை
என்னையா ராமரை பார்த்தாயா நீ ஏமகன் ஏமகன் ஏமன்னு சொல்ற? வார்த்தைக்கு வார்த்தை மூச்சுக்கு மூச்சு ஏமகன் ஏமகன் சொல்லிட்டு இருக்க பைத்தியக்கார. என்னையா ராமர் எப்பேற்பட்ட தெரியுமா? ஸ்ரீ ராமர் எப்பேற்பட்டவர்? அவர் மும்மூர்த்திக்கும் முதல்வன். அப்படியா? அந்த முக்கண்ணருக்கு மைத்துனே அவர் ஐயா. பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளிலும் முதல்வனாகப்பட்டவர் அந்த விஷ்ணு பகவான் தான். அந்த மகா விஷ்ணுடைய மறு அவதாரமாகப்பட்டது இந்த ஸ்ரீராமர் தாயா. ஸ்ரீராமரை சாதாரணமாக நினைத்து விடாதே தஜரதா. என்ன அப்பதான் எப்படி சொல்கின்றார்? என்னையா ராமரை பார்த்தா நீ ஏமகன் ஏமகன் ஏமன்னு சொல்ற? அம்மா வார்த்தைக்கு வார்த்தை மூச்சுக்கு மூச்சு சொல்லுதியப்பா. பைத்தியக்காரா. என்ன எப்படி சொல்கிறார்? எப்படி என்ன சொல்கின்றார்? ஐயா ஆற்று மணலை நாமல் எண்ணீனாலோ 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 ஹரி ராமர் பிறவி என்ன முடியாடி முடியாடி ஆற்று மணலை நாமல் எண்ணீனாலோ எண்ணீனாலோ ஹரி ராமர் பிறவி என்ன முடியாது முடியாது தேரின் மணலை நாமல் எண்ணீனாலோ எண்ணீனாலோ ராமல் எண்ணீனாலோ ராமர் பிறவி என்ன முடியாதி முடியாதி தேரி மணலை நாமல் எண்ணீனாலோ எண்ணீனாலோ ராமர் வீரவி என்ன முடியாது முடியாது. அப்பதான் சொல்கிறார் என்னடா என்ன சுவாமி? ஆற்று மணலுக்கும் அளவிட்டு எண்ணலாம் எண்ணி விடலாம். ஆனால் என்ன ஹரி ராமருடைய பிறவி மட்டும் எண்ணவே முடியாதையா. தேரி மணல் கூட எண்ணி விடலாம். ஆனால் ஸ்ரீராமர் பிறவியை எண்ணவே முடியாதையா. என்ன ராமருடைய பிறவி சொல்லும் கேளு. சொல்லுங்கள் ஐயா சொல்லுங்கள். கிரேடா ஆமாம் கிரேடா சரி. துவாரை ஆமாம். கலிகம் சரி. 4 யுகத்திலே ஆகா முதலாவது யுகம் ஆமாம் கிரேடாகும். அப்படி ஐயா அந்த யுகத்திலே சரி இரணியன் இரணியாக்குதான் அம்மா சொல்லி சரி அப்படியே அண்ணன் தம்பிகள் ஆண்டு வருகிறான். அப்படி ஐயா வந்து என்ன இரணியாக்கு என்ன தெரியுமா? என்ன செய்கின்றான்? இந்த பூமி அப்படியே பாய் மாதிரி சுருட்டுது. ஆமா ஆமா அப்படியே ஜனம் அழிக்கொண்டு சரி கழுகுல போட்டு கொல்லுது. ஆமா கொண்டுகிட்டு இருக்கானா? அப்பதான் பார்த்தான் எப்படி மன்னதஜாதா என்னய்யா ஏமகன் எவனு சொல்லி ஆமா ராமர் இந்த ஸ்ரீராமர் அந்த கடலுக்குள்ளே அப்படியே வராக அவதாரம் எடுத்து அவனை அப்படியே கொண்டு விட்டார். என்ன அப்பதான் பார்த்தான் என்ன செய்கிறான்? இரணியன் பார்த்தான். இரணியன் என்ன செய்கின்றான்? நம் தம்பியாகிய ஆமா இரணியாக்கனை கொன்றது இந்த அறிஞர என்ன நாராயணன் தானே. இந்த பெருமாள் தானே. நம்ம அறிவோ நமோ அவன் யாருமே சொல்லக்கூடாது. யாரையும் நம்ம சொல்ல விடப்படாது. இரணியோ நமோ ஆமா நம்ம பேரதான் சொல்லணும். நம்ம எல்லாரும் நம்ம பேரத்தான் சொல்லணும் சொல்லி என்னடா அப்படியே ரொம்ப அதிகாரமா ஆட்சி புரிகிறான். ஆமா ஆமா கொடுமையான ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அவளுக்கு மனது என்ன என்னென்ன இரணியன் வந்து எப்படி படம் தெரியுமா? இரணியன் எப்பேர் விட்டவன் என்ன? அவன் அல்லிலேயும் சாக மாட்டான் அகலிலேயும் சாக மாட்டான் ஆயுதத்தால் சாக மாட்டான் அஸ்திரத்தால் சாக மாட்டான் வெட்டினாலும் சாக மாட்டான் குத்தினாலும் சாக மாட்டான் வீட்டிலேயும் சாக மாட்டான் காட்டிலேயும் சாக மாட்டான் காட்டிலேயும் சாக மாட்டான் அல்லிலேயும் சாக மாட்டான் பகலிலேயும் சாக மாட்டான் ஆயுதத்தால் சாக மாட்டான் அஸ்திரத்தால் சாக மாட்டான் வெட்டினாலும் சாக மாட்டான் குத்தினாலும் சாக மாட்டான் காட்டிலேயும் சாக மாட்டான்
வீட்டிலேயும் சாக மாட்டான் வீட்டிலேயும் சாக மாட்டான் அந்த இளைஞ வந்து என்னடா அள்ளிலையும் சாக மாட்டான் பகல்லையும் சாக மாட்டான் ஆயுதத்தால சாக மாட்டான் அஸ்திரத்தால சாக மாட்டான் அப்படியே வெட்டினாலும் சாக மாட்டான் குத்துனாலும் சாக மாட்டான் அடிச்சாலும் சாக மாட்டான் தூக்கி போட்டு மிதிச்சாலும் சாக மாட்டான் அப்படியே வீட்லயும் சாக மாட்டான் காட்லயும் சாக மாட்டான் அந்த பாவி சாக மாட்டான் கட்டில விட்டு ஒரு நாள் ஓய மாட்டான் அந்த இளைஞன் சாகணும்னு சொன்னா என்ன ஆதித்தன் மறைந்து மறையாமல் இருக்கணும் இருக்க வேண்டும் அப்படியே என்ன இளைஞன் வீட்டுல ஒரு காலம் வெளியே ஒரு காலமா இருக்கணும் அப்படிமாக இருக்க வேண்டுமா அப்பதான் அவனை கொல்ல முடியும் சரி சரி சம்பியா வந்து ரொம்ப கொடுமையா ஆட்சி எப்படி தெரியுமா எப்படி செய்கிறான் அதாவது என்ன அறிவோ நமோ சரி அவன் யாருமே சொல்லக்கூடாது யாருமே சொல்லக்கூடாதா ஆனாங்க வார்த்தை வந்துடக்கூடாது என்ன ஆனாங்கிற வார்த்தை வரக்கூடாதா ஆமா அப்போ அம்மா அப்பா அண்ணன் அக்கான்லாம் எப்படி சொல்ல முடியும் இல்ல ஆனாவே வந்துடக்கூடாது வேற எப்படி இளநியோ நமோ ஈனா போலதான் சொல்லணும் அப்படியா இம்மா இப்பா இல்ல சரி இக்கா அப்படின்னு ஈனா போலதான் சொல்லணும் அப்படியா அப்படி கூட சரி அப்படி கொடுமை ஆட்சி வர பாருங்க கொடுமையான ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் அப்பேற்பட்ட இளைஞனே சரி ஏமகன் சொல்லி ஆமா பெருமாள் இந்த ஸ்ரீராமர் அந்த ராமர் என்ன எப்படி கொண்டா தெரியுமா எப்படி கொள்கின்றார் அந்த இளைஞனுடைய சரி மனைவி பெற இளைஞருவி அப்படியா அப்படி வயிற்று என்ன இவருடைய அமைச்சர் குழந்தையை பிறவி செய்தார் ஒரு குழந்தையை பிறவி செய்கின்றார் அந்த குழந்தைக்கு சரி அப்படியே பிரகலாதவன் என்று பெயரை கொடுத்தார்கள் பிரகலாதன் என்று பெயரை கொடுக்கின்றார்கள் அப்படியே பேரை கொடுத்து சரி குழந்தை நாள் ஒரு மேனியாக பொழுது ஒரு வண்ணமாக அப்படியே நாளுக்கு நாள் வளர்ந்து 4 வயதாகி நடந்தோடி விளையாடி கொண்டிருக்கிறான் அழகாக நடந்தோடி விளையாடி கொண்டிருக்கின்றானா அவதான் 5 வயசு சொல்லனே சரி என்ன குழந்தை நல்லா கல்வி கற்க வைக்கணுமே ஆமா நல்லா படிக்க வைக்கணுமே என்று பள்ளியிலே சேர்த்தார்கள் அப்படி என்ன அப்படியே சரி குருகுல கல்வி கற்கணும் அப்படி குருகுலத்துல படிக்க வைக்கணுமே சொல்லி என்னன்னா அப்படியே கல்வி கற்க வைத்தாங்க பாருங்க ஆமா படிக்க வைக்கின்றான் அப்பதான் ஆசிரியர் அப்படியே பாடத்தை எடுத்த உடனே ஏ தம்பி பிரகலாதேவா சாமி ஏ ராஜா நான் சொல்லல அப்படியே பின்னால அப்படியே சொல்லணும் சொல்லலாமா அப்படியே பாடத்தை அப்படியே கையில எடுத்து அப்படியே ஆரம்பிக்கிறார் அப்படியா இரணியோ நமோ அறிவோம் நமோ இரணியோ நமோ அறிவோம் நமோ என்னையா அந்த அறிஞர் ராமர் வந்து உங்க அப்பாவுக்கு பரம எதிரியப்பா அப்படியா நீ பகல்ல பேர சொல்லக்கூடாதப்பா சரி இரணியோ நமோ உங்க அப்பா பேர நீ சொல்லடா சுவாமி அந்த அறிஞர் பெருமாள் அந்த ஸ்ரீமன் நாராயணர் எங்க அப்பாவுக்குன்னா பரம எதிரியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு முதல் தெய்வமே அவர் தாம்யா அவர் பேரத்தான் நான் சொல்லுவேன் பார்த்தா என்ன என்ன இவனுக்கு வந்து புத்தி வளர்ப்பதோ இல்ல ஒரு நாள் அறிவு கிடையாது இவனுக்கு என்னை பார்த்து எப்படி மகாராஜா ஐயா உங்க பையன்ல நான் இரணியோ நம்ம உங்க பேர நான் சொல்லிக்கிறேன் உங்க நாமத்தை சொல்லி கொடுக்கின்றேன் ஆனால் என்ன அறிவோ நம்மன்னு சொல்லி சரி அந்த ராமருடைய பேரதான் சொல்றான் உங்க எதிரி பேரதான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் மகனை பார்த்து எப்படி மகனே என்ன தந்தை என் கண்ணே சொல்லுங்கள் தந்தை கட்டி பொருளை சொல்லுங்கள் வாடா மடிக்கு வந்துரு நான் வாரேன் மடிக்கு வந்துரு எப்பா என்ன அந்த அறிவோங்கிற சரி அதாவது அறிவன் சொல்லவே கூடாதுப்பா அப்படியா அறிஞர பெருமாள் வந்து சரி எனக்கு பரம எதிரியடா ஆமா நமக்கு பரம எதிரியா வருதானா பகனுடைய பேரை சொல்லக்கூடாது கூடாது இரணியோ நம்ம என் பேரை நீ ஒரே ஒரு தடவை சொல்லப்பா ஒரு தடவை மட்டும் நீ என் பேரை சொல்லுடா நீ அப்பா பேரை சொல்லல சொல்லு உடனே என்னடா அப்பதான் சொல்கிறான் எப்படி சொல்கின்றான் பிரகலாதேவன் என்ன தெரியுமா பிரகலாதேவன் என்னன்னா சொல்கின்றான் இந்த நாவியது அழிந்தாலும் அரிய நான் மறப்பதில்லை ஆவியது அழிந்தாலோ அரியை நான் மறப்பதில்லை இரவே போனாலும் உங்கள் பேரை சொல்ல மாட்டேன் இரவே போனாலும் உங்கள் பேரை சொல்ல மாட்டேன் எப்பா
என்ன என் ஆவியே அழிஞ்சாலும் சரிதான், ஆமா அந்த அரிய மறக்கவே மாட்டேன். என் உயிரே போனாலும் சரிதான், உங்க பேரை நான் சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டேன். சொல்ல மாட்டேன். என் பேரை சொல்ல மாட்டியா? சொல்ல முடியாது. என்ன அப்படியே வீரர்களை பார்த்தா, எப்படி? ஏய் வீரர்களே, மகாராஜா சிறுவன் நினைத்துக் கொண்டு என்ன மகாராஜா அப்படியே பூத கிடங்களில் கொண்டுட்டாங்கப்பா. ஆகட்டும் மகாராஜா. 2 பெரிய கெட்டிக்காரன். ஆமா 2 பெரிய கோட்டிக்காரன். கோட்டிக்காரா பெரிய கெட்டிக்காரன். ஓ கெட்டிக்காரரு கெட்டிக்காரரு. அப்படியே கைப்பிடியா பிடிச்சு கட்டி கொண்டாங்க. அப்படியா? பூத கிழங்கு பக்கத்துல கொண்டுட்டாங்க. பக்கத்துல கொண்டு வந்துட்டாங்களா? தம்பி பூத கிழங்குனா என்னது? பாதாள வரைக்கும் தரையே இருக்காது, உள்ள போய்கிட்டே இருக்கும், எண்டே கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியா? அப்பதான் பக்கத்துல வந்தோடனே என்னன்னா, ஏன்னா எவ்வளவு கல்லஞ்ச கரனா இருந்தாலும் அவங்களும் இறக்க கொண்டு கொஞ்சம் இருக்கத்தான்ப்பா செய்யும். ஆமா கொஞ்சமாவது இருக்கும்ல. அப்பதான் சரி ஒரு சின்ன பையனை போய் நம்ம கொல்ல போறோம்னு சொல்லி, ஆஹா ஏ தம்பி ஐயா வாப்பா. என்ன நீ ஒரே ஒரு தடவை சரி இரணியோ நமோ உங்க அப்பா பேர சொல்லடா. எங்க அப்பா பேர சொல்லணுமா? ஒரு உயிரோட விட்டுறோம். உயிரோட விட்டுறீங்களா? ஆமா. இப்ப நீங்க 2 பேரும் எதுக்கே வந்திருக்கீங்க? என்ன கொல்லவா? வந்த வேலைய பார்த்துட்டு போங்க ஐயா. அப்பா பேர சொல்லு, ஆட்டுக்குட்டி பேர சொல்லு. இவனுக்கு அறிவு வரப்போறதுலப்பா, ஒரு நாள் வராது என்ன சொல்லி சரி அப்படியே பூரை கடல் பிடி தள்ளிட்டாங்க. பிடிச்சு இருந்தாலும் தள்ளி விட்டாங்களா? என்னடா அப்பதான் அறிவோ நமோ நாராயணா என் பெருமாளுடைய பேரை வச்சு சொன்னேன். பெருமாள் பேரை உச்சரித்த உடனே பூமி தேவி சரியா பஞ்சு போல் வந்து ஏந்துகிறார். பஞ்சு போல் ஏந்தி வந்து அப்படியே காக்கின்றாள். எவ்வளவு வேகமா வராங்க 2 பேரும். ஆமா வந்துகிட்டு இருக்காங்களா? பக்கத்துல வந்து என்ன மகாராஜா உங்க பையனை பூர கிணத்துல கொன்னுடையா? ஆமா அவங்க கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா என்ன மகனே நானும் வந்துட்டேன் மகனே அப்படின்னு வந்து நிக்கிறான். வந்துட்டியாடா? வந்துட்டேனப்பா. மகனே என்ன நீ வந்தது காரணம் என்ன தெரியுமாடா? என்ன காரணம் அப்பா? நான் செய்த தவறாடா. என்ன நீங்க செய்த தவமா? ஆமா அப்பா. என்ன கொண்டு போய் அப்படியே பூத கிடங்கு உள்ள தள்ளி போட்டாங்க பாருங்க. ஆமா அப்படி தள்ளிய உடனே என்ன அறிவோம் நமோ அப்படி என்று சொல்லி என்ன என் பெருமாளுடைய நாமத்தை உச்சரித்தேன். அப்படியா? பெருமாள் பெயரை சொன்ன உடனே என்ன பூமி தேவி பஞ்சு போல் ஏந்தி வந்து என்னை காப்பாற்றினாள். அப்படியா? என் பெருமாள் பெயரை சொல்ல போய் தான் பிழைத்து வந்திருக்கிறேனே தவிர இதற்கு தாங்கள் செய்த தானமோ தர்மமோ தவமோ எதுவுமே காரணம் இல்லையப்பா. ஏன் தர்மம் இல்லையா? கிடையாதப்பா. உடனே என்ன பால் அப்படியே விஷம் கலந்து கொடுத்தார்கள். விஷத்தை கலந்து கொடுத்து பாக்காங்க. இவனுக்கும் பால்ல தான் கலந்து கொடுத்தாங்க. என்னது மருந்தா? மாமனாரு. ஓ ஓ சரி சரி. ஆமா மருமையும் பழைய மாதிரி ஆயிரணும். 5 வயசுல இருந்தா பாரு அதே மாதிரி 6 வயசுல தான் அது கழிஞ்சு வாழல. ஆமா நம்மளை பார்த்து மாமா சித்தப்பா சரி சொல்லும்போது எப்படி இருந்தாலும் ஆமா அதே மாதிரி ஆக்கிறோம் சொல்லி மாமா மருந்து வந்து கொடுத்தாரு. ஆமா தெரிந்தும் கொடுக்கலாம் தெரியாமலும் கொடுக்கலாம். ஏன்னா மாரியம்மங்கள் வந்து சங்கரன் அவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும். சங்கரங்கள் வராது ஒரு டெஸ்ட் வச்சுக்கணும் மருமவன். சரி மருமவன் அறிவுள்ள மருமவன், அழகான மருமவன், சரி பைத்தியார மருமவன், அம்மா பேர் வாங்கின மருமவன், சரி சோதிக்கணும் சொல்லி என்ன சங்கரங்கள் வந்தாலும் மாமா மாப்பிள என்ன மருந்துல மாற்றம் இருக்கா? என்ன வாங்க அடிக்ஷன் கில்லர் வேலை செய்தா மாமா இனிமே 1 வேண்டாம் 2 வேணும். ஏப்பா மாமா 1 வேண்டாம் 2 வேணும். 2 கேட்டிருக்காரு. அதனால என்ன உண்மைதான். அதனால என்ன என் பெருமாள்ல வந்து யாருமே சோதிக்க முடியாதா? முடியாது முடியாது. அப்படி சரி என்ன பாலே விஷங்கள் கொடுத்தார்கள். அதுக்கும் சாவல. அதுக்கும் அவன் சாகவில்லை. உடனே கல்லறைக்குள் அழைத்து பார்த்தார்கள். கல்லறை எப்படி அழைச்சாங்க? ஆமா ஆமா அடைச்சு போட்டிருக்காங்க. சத்தக்காடு போலதான் முய்யான சத்தக்காடு போட்டிருக்கான். திறந்து விட்டாங்க. ஆமா அப்புறம் என்ன நீ அரியன்னு சொல்றிய? ஆமா அந்த அரிங்கிற ராமர் சரி என் பெருமாள். அந்த பெருமாள் எங்கடா இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரா? தோணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார். அங்கும் இருக்கிறார் இங்கும் இருக்கிறார் எங்கும் இருக்கின்றார் ஐயா. எங்கும் நிறைந்தவர் ஏகமயமானவர். இந்த கல் தூணில் இருக்கிறாரு. அந்த தூணிலும் இருக்கின்றார். என்ன அப்படியே வாழை கேள்வித்தான் எடுத்தான். அப்படியே கல் தூணை வச்சினான். அப்படியா? என்னையா என் மகன் சொல்லி ஆமா ராமர். இந்த ராமர் எப்படி வருவா தெரியுமா? எப்படி வருகின்றார்? நரசிம்ம வடிவம் கொண்டு வருகிறாரே என்பருமா நரசிம்ம வடிவம் கொண்டு வருகிறாரே எம்பெருமா. அப்பொழுது
என்னன்னா என் பெருமாள் எப்படி தெரியுமா? எப்படி வருகின்றார்? அப்படியே நரசிம்ம ஒளியத்தோடு வருகிறார். ஆமா ஆமா, மனித உடல் சிங்கத்தலையோடு வருகின்றார். இரணியனுக்கும் என்ன என் பெருமாளுக்கு அப்படியே யுத்தம் நடக்கிறது. அப்படியே யுத்தம் நடக்கின்றதா? சண்டை போடக்கூடிய இடத்தை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படி என்ன இருக்கிறது? அங்கே மலைகளும் மலைகளும் மல்ல யுத்தம் செய்வதே போ, மல்ல யுத்தம் செய்வதே போ, மலைகளும் மலைகளும் மல்ல யுத்தம் செய்வதே போ, மல்ல யுத்தம் செய்வதே போ, சிங்கமோ சிங்கமோ சிறுகிற பவனை போ, இருக்கிற பவனை போ, சேர்ந்தோமே அமர் போரிந்தார், அந்நேரத்தில் சேர்ந்தோமே அமர் போரிந்தார். மலைகளோ மலைகளோ மல்ல யுத்தம் செய்வதே போ, யுத்தம் செய்வதே போ, மலைகளோ மலைகளோ மல்ல யுத்தம் செய்வதே போ, யுத்தம் செய்வதே போ, சிங்கமும் சிங்கமும் சிறுகிற பவனை போ, இருக்கிற பவனை போ, இருவரும் அமர் புரிந்தார், அந்நேரத்தில் சேர்ந்தோமே அமர் புரிந்தார். அப்பொழுது என்னன்னா அப்படியே அந்த வீடு இடத்தை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படின்னா தெரிகிறது? அப்படியே மலைகளும் மலை மோனமாச்சுக்கிறேன், அப்படியே சிங்கமும் சிங்கமும் சீர்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் என்னன்னா இரணையை எப்பேற்பட்டவன்? எப்பேற்பட்டவனா? அல்லிலேயும் சாக மாட்டான், பகல்லையும் சாக மாட்டான், ஆயுதத்தாலும் சாக மாட்டான், அஸ்திரத்தாலும் சாக மாட்டான், அப்படியே வெட்டினாலும் சாக மாட்டான், குத்தினாலும் சாக மாட்டான், அடிச்சாலும் சாக மாட்டான், தூக்கி போட்டு மிதிச்சாலும் சாக மாட்டான், அப்படியே வீட்லயும் சாக மாட்டான், காட்டிலையும் சாக மாட்டான், சாகவே மாட்டான். சாகணுச்சுனா என்ன? ஆதித்தன் மறைந்து மறையாமல் இருக்கணும், இருக்கணும் இருக்கணும், வீட்டுல இருக்காரு வெளியே இருக்காம இருக்கணும், இருக்கணும் இருக்கணும். அவ்வளவு என்ன? என் பெருமாள் ஆஹா, அப்படியே பயந்து ஓடுற மாதிரி ஓடுதாரு, ஓடுகிறார் ஓடுகிறார், அப்படியே ஓடாரு பாருங்க. ஆமா. ஏய் என்ன? ஓடாத, ஓடாத ஓடாத ஓடாத, பின்னால விரட்டி வந்தா பாருங்க, விரட்டிட்டு வரான். அவ்வளவு தெரியனா? இரணி அப்படியே வீட்டுல இருக்காரு வெளியே இருக்காம இருக்கிறான், அப்படி இருக்கின்றான். ஆதித்தன் மறைந்து மறையாம இருக்கிறான் இருக்கின்றார். அப்புறம் ஆஹா, அந்த இரணினை சரி கால ரெண்டையும் பிடித்து ஆமாண்ணா அந்த தலை வாசல்ல சரி அப்படியே கதிருக்கிற மாதிரி ஒரு அடி அடிச்சார். அப்படியா? அடித்து என்னண்ணா அப்படியே மார்பை பிளந்து இரண்டாக அப்படியே பிளந்து அப்படியே ஒரு சொல்லு உதிரம் கூட சரியண்ணா விடாம ஐயா அப்படியே உறிஞ்சார். உறிஞ்சு எடுத்துட்டாரா? மலை போல சரியண்ணா இரணி அப்படியே பட்டி அப்படியே பட்டு கீழே சாய்ந்து விட்டான். மார்பை பிளந்தா பாருங்க. ஆமாண்ணா, அந்த நகத்துக்குள்ள ஏகப்பட்ட ரத்தம் இருக்கு, ரத்தமாக இருக்கிறதா? அந்த ரத்தத்தை சரி அப்படியே செவுல தெளிச்சாரு பாருங்க. ஆமா, தெளிச்சு விடுதாரு. அந்த மாதிரி 1000 இரணி அடிச்சு போறான். அது யாரு? அதான் மூட்டை பூச்சி. இந்த மூட்டை பூச்சாயா இந்த வார்த்தை வந்திருக்கு? ஆமா. அதுக்கு முன்னாடி என்ன? என் பெருமாள் பக்கமாக வந்து இரணியன் எவ்வாறாக ஜுகரன் என்றால் எவ்வாறாக ஐயா அறியாமலே செய்த குற்றம் அரிகிருஷ்ணா பொறுக்க வேணும், அறியாமலே செய்த குற்றம் ஸ்ரீகிருஷ்ணா பொறுக்க வேணும், அறியாமலே செய்த குற்றம் அச்சுதனே பொறுக்க வேணும், அறியாமலே செய்த குற்றம் தாமோதர பொறுக்க வேணும், நானும் இங்கே செய்த குற்றம் நரசிம்ம பொறுக்க வேணும். என்ன ஐயா, நான் அறிந்த அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தவறுகளெல்லாம் நீங்க பொறுக்கணும், குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுங்கள் சுவாமி. ஐயா, என்ன உலகத்துல ஆமாம் உன் பேர் விளங்க மட்டும் சரி, இரணிய பேர் விளங்கணும். உன் பேரை சொல்ற மாதிரி மக்கள் என் பேரே சொல்லட்டும். யா உடனே என்ன? ஏ இரணியா, என்னையா? இன்னைக்கு நீ மக்களின் கொடுமை தான் செய்யிட்டே இருப்ப. ஆமா, நீ பிறந்ததே கொடுமை செய்யத்தானே. மக்கள் எல்லாம் ஆமா அப்படியே ஒரு விரலாலே நசுக்கி கொள்ளுவாங்க, நசுக்கிப்படுவாங்க. நீ செத்து செத்து பிழைப்ப. ஆமா, போயிட்டு வா. நான் செத்து பழச்ச வேண்டா எப்படியே வரம் கொடுக்கிற. அப்படியா? கேட்டதுல மன்னா என்ன என்னையா அந்த பேரு சொல்ல இரணியனை பெருணையனை இரணியனை பேரு சொல்ல வைத்த வர்றான்
பேரு சொல்ல இரணி யானை இரணி யானை பேரு சொல்ல வைத்தவர் தான் இரணியனை மார்பிழந்த 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 பெருமாளும் இவர்தானி இவர்தானி இரணியனை மார்பிழந்த மார்பிழந்த அந்த பெருமாளும் இவர்தானே என்ன சுவாமி அந்த பேரு சொல்லாத இளைஞனை பேரு சில வைத்தரே ராமர் தான். நரசிம்ம அவதாரம் எடுத்ததே இந்த ஸ்ரீராமர் தான். அதனால என்ன காளையை கொல்லலாம், ஆமாம் ராமர் தான் கொல்ல முடியும். கண்டிப்பாக இவரால் தான் கொல்ல முடியும். ராமலே என்ன இன்னும் சொல்றேன் கேளு. இவருடைய பெருமை இன்னும் சொல்லுங்கள் கேட்கலாம். எப்படி சொல்ல தெரியுமா? எப்படி சொல்கின்ற கைலாச மலையடிலே 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 ஓலைக்கால் மண்டபத்தில் மண்டபத்தில் கைலாச மலையடிலே 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 அந்த ஓலைக்கால் மண்டபத்தில் மண்டபத்தில் பகவானுமே வலமிருக்க 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 பார்வதியாள் இளமிருக்க இளமிருக்க வல்லல் பகவானுமே வலமிருக்க 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 உமை பார்வதியாள் இடமிருக்க இடமிருக்க என்னன்னா வெள்ளி கைலாச பரமேஸ்வரப்பட்ட சொல்லப்பட்ட கைலாசத்திலே ஆமாம் பார்வதியும் பகவானமாக சரியா அப்படியே தெற்கு முகமாக குளிவிட்டிருக்கிறார்கள். அப்படி தெற்கு பார்த்து உட்கார்ந்து இருக்கின்றார்களா? 30 முக்கோடி தேவர்கள் அப்படியே 40 சரியா என்ன ரிஷிமார்கள் ஆமாண்ணா கம்பரனர் கணநாதர் புடசுல கொலுவிட்டிருக்கார்கள். அப்படியே சிறப்புடனே கொலுவிட்டு இருக்கின்றார்கள். என்னன்னா கைலாசே ஆஹா வாழாத விளக்கு சரி அப்படியே மாவிளக்கு ஒரு மாவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருக்கின்றதா? அந்த விளக்கு வந்து சரி என்ன யாருமே தூண்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா எந்த அவசியமுமே கிடையாது. அப்படி என்ன அந்த மாவை கழுவு எடுப்பதற்காக ஒரு எலி ஒண்ணு கைலாசுக்கு வருது. அங்க ஒரு எலி ஒண்ணு வந்திருக்கு ஐயா. அப்படி எலி வந்து பாருங்க. அம்மா அப்ப தீப சுடலின் பக்கமா இருக்கும்போது சரி என்ன அந்த தீ வந்து எலியோட மூக்குல பட்டிட்டு மூக்குல வந்து சுட்டுட்டு உடனே முகத்தை அப்படியே ஒரு உதச்சு பாருங்க. ஆமா உடனே என்னாச்சு? அந்த திரி வெளியே வந்து ஆமாண்ணா அப்படியே தமதமரமரமரமர எரியுது. நல்லா சுடர் விட்டு பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி எரிஞ்சு பாருங்க. ஆமாண்ணா அப்பதான் பார்வதி அம்மன் பார்த்தாள். என்ன செய்கின்றாள்? ஆஹா வாடிப்பேன் விளக்கு. ஆமாம் இந்த விளக்க தீண்டி வச்சதே எலிதான். இந்த எலிதான் தீண்டி வைத்தது. எலி கேட்ட வரத்தை உடனே கையில கொடுத்துடணும். கண்டிப்பாக எலிக்கு நாம் மரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி என்ன பகவானை பார்த்து எப்படி ஐயா பகவானே என்னய்யா வாடிப்பேன் விளக்கையாது. ஆமா சுவாமி இந்த விளக்க தீண்டி வச்சதே எலிதான். இந்த எலிதான் தீண்டி வைத்தது. ஐயா என்னய்யா இந்த எலி கேட்ட வரத்தை உடனே கையில கொடுத்துடணும். கண்டிப்பாக எலிக்கு நாம் வரம் கொடுக்க வேண்டும் ஐயா. உடனே என்ன பகவான் பார்த்தார். என்ன செய்கின்றார்? ஏ பார்வதி என்ன சாமி? பைத்தியக்காரி என்ன என்ன சோதரியுமா? எப்படி சொல்கின்றார்? எம்மா மலையரசன் திருமகளி திருமகளி திருமகளே மாதி நல்ல உமையவழி உமையவழி மலையரசன் திருமகளே திருமகளி திருமகளி மாது நல்ல உமையவளே உமையவளே அப்போ நல்ல சடையழகி 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 அழகுடைய பார்வதி பார்வதி அப்போ நல்ல ஜடையழகி ஜடையழகி சடையழகி அழகுடைய பார்வதியே பார்வதியே ஏ பார்வதி என்ன சாமி? அட பைத்தியக்காரி என்ன எலிக்கா நீ வரத்தை கொடுக்க சொல்ற? ஆமா சுவாமி இவன் கடவுளுக்கு வந்தவன். இவன் ஒரு களவாணி பைய. இவனுக்கு வரத்தை கொடுத்தனா என்ன பின்னால கைலாசத்தை மதிப்பானாமா? இவன் எங்க மதிக்க போறான்? என்ன ஐயா எவ்வளவு எப்படித்தான் சரிதான் என்னதான் இருந்தாலும் சரிதான் கண்டிப்பா எலிக்கு வரத்தை கொடுக்கணும். கண்டிப்பா வரம் கொடுத்து
கொடுத்து ஆகணும். அதே பெண்கள் வந்து என்ன ஒரு பொருள் வேணும்னு கேட்டாங்கன்னு சொன்னா அதை வாங்கி கொடுத்தாதான்டா அவங்க மனசு நிம்மதி அடையும். அதை வாங்கி கொடுத்தாதான் ஐயா வீட்டுல சோறு கிடைக்கும். சரி, இப்ப கண்டிப்பா எலிக்கு வரது கொடுக்கணுமா? கண்டிப்பாக வரம் கொடுக்க வேண்டுமே. என்ன அப்படியே எலிய பதவியா எலி என்ன சாமி? வாப்பா, நான் வருகிறேன் சுவாமி. உனக்கு என்ன வர வேணும்? ஆஹா, வேணுங்கிறத நீ கேளப்பா. கேட்ட வரத்தை நான் உனக்கு தருகிறேனப்பா. என்ன தம்பி, சண்டு அரிக்க போனவன் என்ன வக்கீல பார்த்தா விடுவானாடா? அது எப்படி சும்மா விடுவான்? ஏன்னா வசமா ஒரே கட்டா கட்டிடுவான். ஏன்னா இப்ப சண்டைனா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. எனக்கும் தெரியாது, உனக்குலாம் தெரியாத. ஏன்னா அந்த காலம் நாங்களாம் சின்ன பசங்களா இருக்கும்போது சரி இப்ப மாதிரி வந்து கதிர இருக்கிறதுலாம் மிஷின் கிடையாதுடா. அப்படியா? ஆட்கள் தான் கையில அறுத்து, சரி, அதோட அறுவாளை வச்சு அறுப்பாங்க. கையெருப்பு. ஆமா, கையெருப்புன்னு சொல்லுவாங்க. ஆமா, முதல்ல அறுத்து போடணும், முதல்ல அடிக்கணும். சரி, 2 நாள் கழிச்சு சூடு அடிப்பு. ஏப்பா, ஆகவும் வக்கீல கட்டி வீட்டுல கொண்டு படப்படைவாங்க. ஏப்பா, எவ்வளவு வேலைப்பாடு இருந்திருக்கு. ஏன்னா வீட்டுக்கு 4 மாடு இருக்கும். ஆஹா, மாட்டு வண்டி இருக்கும். சரி, அதுல பாருங்க ஒரு சில பேர் வயல் இல்லாம இருப்பாங்க. ஆமா, அவங்க மாடு வச்சிருப்பாங்க. அவங்க மாட்டுக்கு சரி வயல் இருக்கவங்க வந்து வக்கீல் கட்டி செமந்து கொண்டு வருவாங்க பாத்தியா? ஆமா, கொண்டு போவாங்க. ஒவ்வொரு வக்கீலா கீழே விழும். ஆமா, ஒண்ணு விழுந்து கிடக்கும். அத வந்து என்ன ஒரு கம்பு வச்சு அரிப்பாங்க. ஆமா, அரிப்பாங்களா? அரிச்சு ஒரு கிண்டா கீழே வந்து சரி வீட்டுல மாட்டுக்கு தீவனமா போடுவாங்க. ஆமா, மாட்டுக்கு வச்சுக்கிடுவாங்க. அப்படி வக்கீல் அரிக்க போனவன் ஒரு வக்கீல கண்டா விடுவானாடா? ஆமா, வைக்க கட்ட கண்டா விடுவானா? வருஷமா ஒரு கட்டிட மாட்டான். ஆமா, கொண்டே வருவான். அவன் என்ன வர வேணும் கேட்ட உடனே அப்பதான் எலி வர கேக்கு. எப்படி கேக்குறது? ஐயா, என்னய்யா? எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்னப்பா வர வேணும் உனக்கு? மறுபடியும் இந்த உலகத்துல நான் பிறந்தா ஆமா ஒரு மனிதனாக பிறக்கணும். மனுஷனா பிறக்கணும்யா. ஏன்னா மனிதனாக பிறக்கதாண்டா நம்ம சிறு புண்ணியம். ஆமா ஐயா. என்ன மனிதனா பிறந்த மட்டும் போறாரு, வேற என்ன? எனக்கு ஏகப்பட்ட நஞ்ச பிஞ்ச கிணறு கட்ட சொத்து சோகம் காடை கரை வீடு வாசல் வாய்க்கா வரப்பு தோட்டம் துறவுன்னு சொல்லி ஏகப்பட்ட வசதிகள் எனக்கு வேணும். நிறைய வசதிகள் இருக்கணும். ஐயா, என்ன அள்ளல்ல குறைய செல்வங்கள் எனக்கு வேணும். வேண்டும் வேண்டும். இல்லைன்னு சொல்லி யாரையும் என்ன பொருளை கேட்டாலும் சரிதான். கொடுக்க வேண்டிய பொருள் வேணும். ஆமா, கொடுக்க வேண்டிய மனசு எனக்கு வேணும். வேணும் ஐயா. ஏன்னா எப்படி கோடி பணம் இருந்தாலும் என்னன்னா கொடுக்க வேண்டிய மனசுன்னு ஒண்ணு வேணும்டா. மனசு வேணுமா? பாருங்க, எப்படி இந்த மேல இருக்கானே பையன் நம்ம கரையான். என்ன கரையானா? என்ன கரையான்ட்டியா? ஏன் சிரிக்கல? உன் ஃப்ரெண்ட் தெலுப்புல எங்கேயோ பைத்தியக்கார ஜெகன்ங்கிறது அவனுக்கு முக்கியமான அழகான பேருடா. அது நல்ல பேரு. உண்மைதானே? ஜெகன் என் பேரையும் ஜெகன் தான். ஆமா, அவன் பேரு தான் ஜெகன் தான். ஆமா, ஆனா மான மரியாதை அவன்கிட்ட தான் போகுது. ஆமா, வேற வட்டி கடை யாரும் நாலு பிடிவாட்டு போடுறவங்க பாரு என்கிட்ட தான் வராங்க. ஆமா, ரூபா கொடுக்க போறா அங்க வேறுதான், கடங்காரையும் போனா நம்ம வீட்டுக்கு வந்துருதான். இப்போ ஆமா, போன வாரமும் அப்படி கதை நடந்து போச்சு. தசை காட்டி இப்படி போய் அப்படி அங்க வந்து அப்படி போங்க. சரி, அதுல மேற்கோடு இருக்க செங்கன் என்னன்னா அவனை பார்த்தாலே பாவப்பட்டு விட்டுறாங்கடா. அப்பவும் நான் உண்மையை காப்பாத்தின பயப்படாதே. இந்த பையன் மேல அப்படி யாரு அவன் மேல போடுறது சட்டத்தை எப்படி தூர போடுங்கப்பா. என்ன அப்படி தூர போடுவாங்க. என்ன விட்டுருவாங்களா? ஆமா, சரி. அது கூட அப்பதான் கரையான்னு பதில் சொல்லாம விட்டுட்டேனே. என்னாச்சு? கரையான் தான் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிதான் அரிச்சுக்கிட்டே இருக்கு. அரிச்சுட்டீங்களா? ஆமா, அவனை 40 கிலோல நான் குழந்தைய உள்ள வச்சேன். சரி, இவன் 19 கிலோ தான் இருக்கான். அவ்வளவு பெரிய உத்திரத்தே அரிச்சிட்டு ஒரு பச்சை பிள்ளை மாதிரி. எப்படின்னா? ஆமா, உண்மைதானே? உத்திரத்தே அரிக்கக்கூடிய கரையான். என்ன இந்த கரையான அரிக்காம மேல என்ன இன்னும் அடுத்த வருஷம் முடிக்க மட்டும் அப்படி மொழி மட்டும் தரலாம். எப்படி? ஆமா, அப்படி கூட என்னடா அப்புறம் பார்த்தான். எப்படி ஜப்பானுக்கு என்ன வர வேணும்? என்ன வேணும்ப்பா உனக்கு? கேட்ட வருஷம் நான் தருகிறேன். என்னன்னா? எனக்கு ஏகப்பட்ட செல்வங்கள் வேணும். ஆஹா, கோடி பணம் கொடுக்க மனசு வேணும். மனசு வேண்டும். ஏன்னா என்ன கோடிக்கு பணம் இருக்கும். ஆமா, ஒரு ஆளுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, ஆனா கொடுக்க வேண்டிய மனசு இருக்கும். சரி, அவங்களே பணம் இருக்காது. ஆமா, இருக்காது, மனசு இருக்கும். உண்மைதான்டா. கோடி பணம் இருந்தாலும் கொடுக்க வேண்டிய மனசு செலவு இருக்காது. மனசு இருக்காது. நல்ல மனசு கூட பணம் இருக்காது. நல்ல மனசு இருக்கும், பணம் இருக்காது. அதுக்குள்ள என்ன அப்புறம் ஆஹா என்ன எலி என்னையா? உனக்கு அள்ளல குறைய செல்வத்தை தந்தேன். ஆகட்டும் சுவாமி. இல்லைன்னு சொல்லி என்ன யார் யாரும் என்ன பொருளை கேட்டான். எதை வந்து உன்னிடத்துல கேட்டாலும் சரிதான். கொடுக்க வேண்டிய பொருளும் தந்தேன். சரி சுவாமி. கொடுக்க வேண்டிய மனசும் தந்தேன். ஆமா ஆமா, மனதும் தந்தேன். மாபலி சக்கரவர்த்தி பட்டமனம் தந்தேன். உனக்கு சக்கரவர்த்தி பட்டம் தந்தேன் ஐயா. இன்று முதல் நீ மாபலி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுவாய். சொல்லி என்ன
அப்படியே வரம் கொடுக்கிறார். அப்படியா? அப்படியே சரி. கைலாசம் அப்படியே வரத்தை வாங்கிக் கொண்டு மாபலி சக்கரவர்த்தி சரி என்ன அப்படியே பூலோகத்துக்கு வருகிறான். அப்படி பூலோகத்தில வந்து மனிதனாக பிறந்திருக்கின்றான். அப்படியே பூலோக மனுஷனா பிறந்து ஏகப்பட்ட வசதியோடு இருக்கிறான். ஆமா ஆமா, பெரிய பணக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்னா திரும்ப திசைலாம் அவனுடைய இடம் தான். ஆமா ஆமா, எங்க பார்த்தாலும் அவன் காடுதான் கிடக்கு. அல்ல பணங்கள் வந்துட்டே இருக்கும். ஆமா ஆமா, செல்வாக்குல கூடவன். சரி. யார் யார் வந்தாலும் என்னென்ன பொருள் கொடுத்துட்டே இருக்கான். எதை கேட்டாலும் வழங்கி கொண்டிருக்கின்றான். அவன் எப்படி வளர்ந்து வர தெரியுமா? எப்படி என்ன வளர்ந்து வருகின்றான்? அங்கே அன்னதானம் சொன்னதானம் 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 அள்ளி விட்டான தர்மம் தான தர்மம் அன்னதானம் சொன்னதானம் சொன்னதானோ அள்ளி விட்டான் தான தர்மம் தான தர்மம் செய்தல்லவோ 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 அரணியிலே வாழ்ந்து வாரான் வாழ்ந்து வாரான் தான தர்மம் செய்தல்லவோ செய்தல்லவோ அரணியிலே வாழ்ந்து வாரான் என்னடா அன்னதானம் சரி, சொன்னதானம் ஆமா, ஆதானம் சரி, போதானம் என்ன வஸ்திரதானம் ஆமா, சொல்லக்கூடிய என்னண்ணா அப்படியே தான தனம் வந்து அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கிறான். அப்படி வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றான். அண்ணாச்சி வாங்க, நான் வருகிறேன். ஏ தம்பி வாங்க, வருகிறேன். அம்மா வாங்க, என்ன ஐயா வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் வேணும் வாங்கிட்டு போங்க, வாங்கிட்டு போங்க. பணம் வேணுமா என்ன வாங்கிட்டு போங்க, சாப்பாடு வேணுமா வேண்டுமா சாப்பிட்டு போங்க, நல்லா சாப்பிடுங்க. விவசாயம் பார்க்க இடம் வேணுமா வேண்டுமா அந்த இடத்துல விவசாயத்தை பாருங்க. ஆமா ஆமா, போங்க. காரு பங்களா வேணுமா வந்து வாங்கிட்டு போங்க. சரி சரி என்னடா அண்ணாச்சி வாங்க, தம்பி வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு இருக்கான். ஆமா ஆமா, நான் அப்படியே அள்ளி அள்ளி குடுத்துட்டே இருக்கிறான். அப்படியே வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றான். நம்ம கேட்ட பிள்ளை தரதுக்கு ஒரு ஆளு இருந்தால் யாராவது சாமி நினைப்பாடா? நினைக்கவே மாட்டாங்களா? குமாரி உன்னை பார்த்து மாபெரி சக்கரவர்த்தி ஏ குமாரி ஏ சண்டீர் பையன் சண்டீர் பையன் உனக்கு என்னடா வேணும் கேட்டா நீ என்னடா கேப்ப? ஆமா, ஒரு 10 ஏக்கர்ல ஒரு தென்னந்தோப்பு. 10 ஏக்கர்ல ஒரு தென்னந்தோப்பா நிறைய தென்னை வேணுமா? ஒரு மரம் நிறைய தென்னந்தோப்பு. ஆமா 10 ஏக்கர் பூராமே தென்னந்தோப்பு. ஆமா, 10 ஏக்கர்ல தென்னந்தோப்பு இருக்கணும் உனக்கு. ஒரு 10 ஏக்கர் நெல்லு விளையுத இடம். அவ்வளவுதான். மறுபடியும் விவசாயத்துக்கு தான் பாப்பறியா? அதான் அப்படியே ஊஞ்சல்ல அப்படியே காத்தாடிட்டு இருக்கலாம்ல. இப்பதான் 48,000 ரூபாய் நஷ்டமாமான்னு ஏக்கர் கணக்குல கேட்க 5 மர காப்பாடு வச்சு 48,000 நஷ்டம். அப்ப நீ மேல வர்றதுக்கு வழியே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் போல தெரியுது. இல்ல கொஞ்சம் ரூபாய் எடுத்தாங்க நான் அப்படியே கொண்டு கடைக்கு கடை கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வசூல் பண்ணுன்னு சொன்னா கூட முன்னேறி இருப்பேன். ஏன்னா 10 கடையில ஒரு 5 கடை உனக்கு தலைட்டாக்கணும், 5ல நல்லா தரக்கூடியவங்க இருப்பாங்க. சரி அதை வச்சா படைச்சிருப்பேன். நீ விவசாயத்துக்கு தான் மறுபடியும் போறியாடா? இருந்துக்கோ மாப்பிள. உன்னை பார்த்து மாபெரி சக்கரவர்த்தி உனக்கு என்ன வரங்கள நீனடா வரங்கப்ப அழகா கேப்பனே. என்ன வரும் ஐயா? நான் இப்ப நடந்து அலைதான் தெற்காட்டுல. நடந்துதான் அலைதான் தெற்காட்டுல. நடந்து போய்கிட்டு இருக்கான். சரி ஒரு ஸ்கார்பியோ கார் ஒண்ணு கேப்பேன். ஸ்கார்பியோ காரை வந்து நம்ம குளிர்ந்த மரத்துக்குள்ள ஓட்ட முடியாதா? எல்லாம் மோதிக்கிட்டா நிக்கும். முதல்ல அது மாப்பிள போற இடம்ல ஒத்தடி பாதெல்லாம் எப்படி கார்ல போக முடியும்? அது பேர்லாம் தடம் போட்டுடலாம். ஏன்னா நீயே ஏதாவது முட்டி மாதிரி அதுல கீழே இதெல்லாம் முட்டிடுவியா? காரை கொண்டு எங்க முட்டியா? பைக்ல தான் படுக்க இடம் கிடையாது, கார்னா விட்டு படுத்துக்கலாம்ல. அப்படியா? சிவா உன்னை பார்த்து மாபெரி சக்கரவர்த்தி இளைய கல்லு சிங்கம் சொல்லுங்க. என்ன நீ நடக்கப்ப? எனக்கு எப்போதான் துட்டு தேவைப்படுதோ. என்னது துட்டு? துட்டா ரூபாயா? ரூபாய் ரூபாய் சபா சபா. அதான் எப்போதான் தேவைப்படுதோ அப்ப நினைப்பேன். அப்ப நீ 50 100 ரூபாய் கேட்க முடியும். நீ தான் அதிகமா கேட்க மாட்டேன். 50 100 கடை போய் கேட்க போற. சபா சபா சபா. ஐயா அப்படியே அவன் மனசுல விட சொல்லலாம். அப்படியா? நல்லாச்சு ஒரு ஆளு செலவுக்கு 50 ரூபா 100 ரூபா போதும்னாச்சு. சரி சரி. ஏன்னா வயசு 17 வயசுக்காரங்களுக்கு 50 100 போதும். ஒரு வயசுக்கு ஒரு செலவு இருக்குல்லடா. ஆமா இருக்கலாம். 20 வயசுனா அதுக்கு ஒரு செலவு. ஆமா 25 வயசுனா அதுக்கு ஒரு செலவு. ஆமா 40 வயசுனா அதுக்கு ஒரு செலவு. அப்படி ஒரு வயசு தானே கேட்கான். சரி சரி. அந்த பையன் தான்டா அறிவோட கேட்கான். ஆமா 50 வயசுனா அதுக்கு ஒரு செலவு. விழிச்சு 150 இப்பவே என் கூட வராம இப்ப வந்தவனா 150 இப்பவே அவன்கிட்ட கேட்பான்.
அவன் சேரக்கூடிய ஆள் கூட சேர போய் தான் அந்த 50ஓட நிக்கி கடைசி வரைக்கும் கேட்கறது அந்த 50 மொத்தமா ரூபா அப்புறம் வீட்டுக்கு போயிருந்தா அப்படி முன்னாடி என்னடா அப்புறம் பார்த்தான் எப்படி என்ன மாவரிச்சு அப்படியே தானத்துல அள்ளி கொடுத்துட்டே இருக்கிறான் அப்படியே வாரி வாரி வணங்கி கொண்டிருக்கின்றான் அவளுக்கு மனது என்ன என்னன்னா அங்கே பூலோகந்தாம் பொங்கோரடி பொங்கோரடி பொங்கோரதே கைலாசந்தாம் பொங்கோரடி உலகம்தான் பொங்கோரதே பொங்கோரதே பொங்கோரடி கைலாசம்தான் பொங்கோரதே பொங்கோரதே அப்பொழுது என்னன்னா அப்படியே பூலக வாழ்க்கை அப்படியே பொங்கிட்டே இருக்கு கைலாச வாழ்க்கை மங்கி கொண்டே இருக்கிறது ஏன்னா கேட்ட பொருளெல்லாம் என்ன மாவரிச்சுக்கிறது கொடுத்துட்டே இருக்கிறான் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அப்படியே கைலாசம் ஆமாண்ணா சாமியை நினைக்கிறதுக்கு யாருமே இல்ல யாருமே கிடையாது சாமி கும்பிடுறதுக்கு அப்படியே கைலாச வாழ்வு அப்படியே மங்கிட்டே இருக்கு மங்கி கொண்டே இருக்கிறது அப்பதான் பார்த்தான் எப்படி கஜலதா என்னய்யா ஏன் மகன் ஏன் சொல்லி ஆமா ராமர் இந்த ராமர் இப்படி தெரியுமா எப்படி வருகின்றார் எப்படி வருகிறார் என்றால் எப்படி என்ன வருகின்றார் அங்கே 90 வயது சந்த ஒரு கிழவன் போலி 400 வயது சந்த அரைத்த கிழவன் போலி கிழவன் போலி வடிவம் கொண்டு வருகிறாரே என்பருமாள் வருகிறாரே என்பருமாள் 90 வயது சென்ற கிழவன் போலே 90 வயது சென்ற முதிர்ந்ததொரு கிழவன் போலே 400 வயது சென்ற அரைத்ததொரு கிழவன் போலே கிழவன் போலே வடிவம் கொண்டு வருகிறாரே எம்பெருமாள் வருகிறாரே எம்பெருமாள் எப்படி வருகின்றார் ஒரு 90 வயசு சென்ற துவண்ட கிழவனை போல் விளைத்துக் கொண்டார் 90 வயது சென்ற முதிர்ந்த கிழவனை போல் விளைத்திருக்கின்றார் 400 வயசு நரைத்த கிழவனை போல் விளைத்துக் கொண்டார் அப்படி என்ன அங்க ஆடிக்கொண்டிருக்கிறது கையில தடி முன்னிட்டு சரி அப்படியே மாவலி சகுல மாளிகை பக்கமா கொடுக்கிறார் அப்படியே வாமன அவதாரத்தில் வந்து கொண்டிருக்கின்றார் அவ்வளவு என்னன்னா மாவலி சகுலுடைய சரி தர்மத்தை பார்த்தா சாதாரணமாக சொல்ல முடியாது லேசாக சொல்ல முடியாது அண்ணாச்சி வாங்க வாங்க தம்பி வாங்க வாங்க அம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க வாங்க என்ன வேணும் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணுமா பணம் வேணுமா வேணுங்கிறத கேளுங்க எதை வேணாலும் கேளுங்க நான் உங்களுக்கு தாரைப்போம் தர்மத்தை கொடுத்துட்டே இருக்கிறான் அப்படியா அப்பொழுது என் பெருமாளை பார்த்து சரி ஐயா தாத்தா தாத்தாங்க வாங்க தாத்தா என்ன வேணும் என்ன வேணும் உங்களுக்கு சாப்பாடு வேணுமா பணம் வேணுமா வேணுங்கிற கேளுங்க தாத்தா இதை வேணாலும் கேளுங்க சரி அப்பதான் என் பெருமாள் சொல்கிறார் எப்படி சொல்கின்றார் ஐயா மாவலி சக்கரவர்த்தி என்னய்யா வயசான காலம் ஆமா உங்கள்ட்ட நிறைய பணத்தை வாங்கி சரி நான் செலவாப்ப பண்ணிட போறேன் இனிமே இந்த வயசுக்கு பிறகு எனக்கு என்ன செலவு நிறைய இடங்களை வாங்கி நான் விவசாயமா பாத்துட்டு போறேன் இந்த உடம்பு விவசாயம் பார்க்க முடியுமாயா காரு பங்களா வாங்கி சரி நான் அனுபவிக்காப்ப போறேன் நான் எங்கேயா போறேன் கார்ல என்ன தெரியுமா எனக்கு உண்பதற்கு உணவும் உடுத்துவதற்கு உடையும் உட்கார்வதற்கு ஒரு நிலமும் கொடுத்தா போதும் என்ன ஒரு அடி நிலம் கொடுத்தா போதுமா ஆமா பெரியவர ஒரு அடி நிலத்தை வச்சு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு நான் 3 அடி தருகின்றேன் 3 அடி நிலம் தருகின்றேன் அப்படியா சொல்றான் சிறுவரை சென்னையில இருந்து வீட்டுல போடலாம் அப்படியா ஐயா கேட்டது ஒரு நிலம் தான் சரி ஆனால் என்ன 3 அடி கொடுக்குறேன் ஆமா உடனே சரி 3 நிலம் கொடுக்குறேன்னு உடனே சொன்ன உடனே அப்பதான் பார்த்தேன் எப்படி பெருமாள் சொல்கிறார் என்ன சொல்கின்றார் அப்படியே மாவீர சக்கரவர்த்தி என்னய்யா வாயாலே சொல்லும் வார்த்தை வழுகி விடும் நல்லாது ஏன்னா எழுதா குறைய அழுதால் தீராது எழுத்துதான் சொல்லும் ஆமா அதனால என்ன 3 அடி கொடுக்குறேன்னு சொல்லி ஆமா தண்ணீர் தார பார்த்துக்கொடு ஆகட்டும் சுவாமி என்று சொன்னே என்னன்னா அப்படியே 3 நிலம் கொடுப்பதற்காக சரி தண்ணீர் வேண்டி தார பார்ப்பதற்காக வருகிறான் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றான் அப்பதான் சுக்கிரன் பார்த்தான் சுக்கிரன் என்ன செய்கிறான் ஆஹா என்ன 1000 பாடி கல்வன் அது அறியாமல் தெரியாமல் அப்படியே தண்ணீர் வேண்டி தார பார்க்க போறானே ஆமா
சொல்லி சரி அப்படியே தார கண்ணை வந்து அப்படியே பொத்துக்கிறா. அப்படியா அண்ணா? தார கண்ணை பொத்திய உடனே அப்பதான் பார்த்தாலும் என் பெருமாள் என்ன செய்கின்றார்? இடுவார் பற்றி கெடுவாறு கிடைக்கிற மாதிரி ஆமா ஒரு ஆளுக்கு கொடுக்கும் போது சரி தடுப்பதாம்பா பெரிய குற்றம். கொடுப்பதை தடுக்க கூடாது. ரூபா யாரு கொடுக்க? யாருக்கு? முகேஷுக்கு தான். முகேஷுக்கா? ஆமா. இல்ல இவனுக்குமே 100 ரூபா கொடுக்க என்னைக்கு தருவான்? தரமாட்டானா? உலக கிளமாரியடா. ஆமா நம்ம கணக்குல கழிச்சிருவோம்ல. அவனுக்கு கொடுக்காத. சரி அப்படின்னு சொல்லக்கூடாதா? அப்படியா? ஏடா நீ யாருக்கு 1 ரூபா கேக்குற? யாரு? யாரு? முகேஷ் தான். முகேஷாடா? ஆமா. இந்த தங்க கட்டியா கேட்கான்? அவர் தான் கேட்காரு. எவ்வளவு கேட்கான்? அவரு என்ன ஒரு 200 ரூபா கேட்காரு. 200? அந்த அந்த பயலுக்கு நீ 300 ரூபா கொடுறா. 300 ரூபா கொடுத்துருவோம். ஆமா அப்படி சொல்லணும். சரி சரி. ஏன்னா கொடுக்கும் போது ஆஹா தடுப்பதான் பெரிய குற்றம். ஆமா ஆமா தடுக்கப்படாதியா கொடுக்கும் போது எங்க தடுக்கிரு? உண்மைதான். இவர் என்னைக்கியா தந்தாரு அந்த வார்த்தையை பேசாருன்னு மனசுல ஓடுது. உண்மை. 100 ரூபாய்க்கு நீ 1 மணி நேரம் நிக்க போயினா உன் ஆயுள் கூடிக்கிட்டே இருக்கு. நீ கேட்ட 100க்கு நான் 200 தந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கை. அப்படியா? வாழ்க்கையிலே கரையக்கூடாது. நம்ம வந்து அப்படியே சேர்த்துதான் வைக்கணும். ஆமா சரி. ஒரு ஆளுக்கு கொடுக்கும்போது தடுப்பதான் பெரிய குற்றம். கொடுப்பதை தடுக்க கூடாது சொல்லி ஒரு புள்ள மதித்து சரி என்ன தார கண்ணுல ஒரு குத்து குத்துனா அப்படியே குத்துக்கிட்டார். அப்படியே குத்தி உடனே என்னடா அப்படியே சுக்கரனுக்கு ஒத்த கண்ணு போயிட்டு. ஒத்த கண்ணு போயிருச்சா? உடனே என்ன என் பெருமாளை பார்த்து பார்த்து ஐயா அறியாமலே செய்த குற்றம் அறிக்கிட்டா பொறுக்க வேணும். அறியாமலே செய்த குற்றம் அறிக்கிட்டா பொறுக்க வேணும். முந்தைய நேரம் பலவி வந்தி மொழி வழங்கி கண்டலிட்டான். அறியாமலே செய்த குற்றம் அச்சுதனே பொறுக்க வேணும். அறியாமலே செய்த குற்றம் முதல பொறுக்க வேணும். 3 நேரம் வடமை வந்து முடிவணங்கி தண்டலிட்டார். ஐயா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தமிழனா நீங்க பொறுக்கணும். குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுங்கள் சுவாமி. ஐயா என்னய்யா? அதாவது எனக்கு ஒத்த கண்ணு போயிட்டு. ஆமா ஆமா மறுபடியும் எனக்கு ஒத்த கண்ணு எனக்கு வேணும். ஆமா கொடுங்கள் சுவாமி. என்ன சுக்கரா? என்னய்யா? ஈடுவார பற்றி கெடுவார கிடைக்க மாதிரி ஆமா குடும்பமா தடுப்பது பெரிய குற்றம். அப்படியா? நீ தடுத்தனால சரி உனக்கு ஒத்த கண்ணு போனதான். போனது மறுபடியும் ஒத்த கண்ணு பாரு. ஆமா இருக்கிறது. அந்த ஒற்றை கண்ணாலே எந்த செசனைக்கு நீ பார்த்தாலும் எதை நீ பார்த்தாலும் சரிதான். பார்க்க இடமா செல்வமா பொங்கும். அப்படியே செல்வமா பொங்குமா? போயிட்டு வா. சென்று வா. அப்படியே வரம் கொடுக்க. அப்படி என்ன? நம்ம ஜோசியமாக்கமானா என்னடா ஜோசியக்கார் சொல்லுவாரு. என்ன சொல்வாரு? இந்த முகேஷிங்கிற பேரரசுக்கு சரி சுக்கரை ஏற்று பார்த்து 4.25 வருஷமா 4 நாள் ஆச்சு. இப்ப அவ்வளவு நாள் ஆகி போச்சா? ஆனா அந்த பேருக்கு தெரிஞ்சதே இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி. இப்பதான் தெரியுமா? சுக்கரன் நிக்கிறே கண்ணுக்கு தெரியல. ஓஹோ அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஓவர் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஜெகன் பேங்கிற ராசிக்கு சுக்கரை ஏற்று பார்க்கணும்னா 9.25 வருஷமும் எப்படி 9.25 நாளும் இருக்குடா. அதுக்கப்புறம் சுக்கரன் பார்த்தா என்ன பார்க்கட்டா என்ன? வைத்தியக்காரா பார்க்க கூடாதுன்னா இதுவும் எல்லாமே நன்மைக்குடா. அதுக்கு மேல ஏற்று பார்த்தாங்கன்னா அந்த கிரிங்க பையனும் இவர் தான். ஆமா இந்த கட்டைக்கு அப்புறம் கட்டை இருக்கும். இருக்கும் இருக்கும்டா. அந்த கிரீங்க பையன் அதுக்கப்புறம் ஜாமிப்பான். இப்ப அந்த பையன் அழிச்சு போடுவானே. என்ன இப்ப ஒரு 10,000 கொண்டு கையில கொடுத்தாங்கன்னா 10 பணம் ஏதோ அவன் நிக்கானா? என்ன அவன் சொல்லுதா என்கிட்ட இருக்கு எப்படி? இல்ல இவன் இருக்கானா போயிட்டானா? என்ன எல்லாம் ஏன்ட்ட இருக்குமா? அந்த பையன் அழிச்சு போடுவான். அப்படியா? அதெல்லாம் சுக்கிரன். அதாவது சுக்கிரன் அறிவு உண்டுதா? அப்படியா? எப்பயுமே யாருக்கு என்னென்ன பொருள் கொடுத்தா நிக்கும். இந்த மனுஷனுக்கு இந்த நேரம் இந்த பொருளுக்கு எவ்வளவு உருண்டான பலனா உச்சிதமான உடனே ஏன் சொல்றாங்க? எப்படி நமக்கு வந்து எப்ப செல்வாக்கு கொடுக்கணும்னு கிரகம் இருக்கும். எப்படி இவன் கொடுத்தாதான் நிக்கும். என்ன தெரிஞ்சாதான் எப்படி சுக்கரன் ஏற்று பார்ப்பான். அப்படியா? இப்ப அந்த பேருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஆத்துல போயிட்டு இருக்கேன். அந்த ஆத்த அழைக்க முடியாத அணை ஆகி போச்ச. எப்படி? ஆமா ஒரு 3 நாள் சொன்னா அழைக்க முடியாத அணை ஆகி போச்ச. அதனால போற வேகம் பேரிட்டோம். வத்தனை பேர் அழைப்போம். ஆமா ஆமா விரையசனி முடியட்டும் அப்படின்னு வத்தனை பேர் அழைப்போம்னா அழைப்பான். அப்பதான் பிளக்கும். தாமரவன் என்னைக்கியா அதுக்காக தாண்டா 9.25 வருஷமும் 9.25 நாள் இருக்கு. ஆமா அண்ணாச்சி தாமரவன் என்னைக்கு வச்சிருக்கு?
சொல்ற அது இப்பதான் வத்தாம ஓடிக்கிட்டு இருக்கு ஜீவநதி. ஆமா நீ ஒன்ன தாமரமணியா கடைசிக்கு நினைச்சுக்கலாம் கடைசியில நாங்க வந்து ஒரு சொல்லி ஊத்தம் பாரு ஆமா அது வரைக்கும் நீ தாமரபரணி தாண்டா அப்படியே ஆகட்டும். அப்படி முன்னாடி சரி என்ன? அப்பதான் பார்த்தேன் ஆஹா அதாவது சுக்கரை ஏற்று பாக்குறானா ஆமா நல்ல காலம் வரப்போகுது ஆமா நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற கணக்கு அப்படியா? நம்ம கூட பாட்டுகள் எல்லாமே நல்லா தானே இருக்கியா ஆமா எல்லாரும் நல்லா நல்லா இருக்கணும் ஆமா ஒரு பேச்சுக்காக தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆமா ஒரு காமெடிக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மைதான் நாங்க வெளில இருக்கல நாங்க 2 பேரும் தான் உண்மைதானே சபா சபா சரி அதுக்கு என்ன? அப்புறம் சொல்கிறா எப்படி என்ன? பகுதியெல்லாம் சுலபமா பொங்கும் பொங்கட்டும் போயிட்டு வா சென்று வா. வரம் கொடுத்து விட்டு என்னண்ணா மாவேலி சக்கரத்தை பார்த்தேன் அப்படியே வந்து பார்க்கின்றார். மாவேலி என்னய்யா? 3 நிலம் எங்கட வச்சுக்கிற ஐயா இது நம்ம காடுதான், இது நம்ம காடுதான், இது அம்புட்டு நம்ம காடுதான், ஜெத்தி ஜெத்தி போற அம்மா காடுதான் எங்க வேணுமோ எடுத்துக்கங்க. நம்ம காடுதான் ஆமா நம்ம காடுதான் பாருங்க அந்த இடங்கள்லாம் சரி ஒரு அடிக்குள்ளே அடங்கிடும். ஆமா ஒரு அடி எடுத்து வைக்கிறார் அடங்கி விட்டதா? 2வது அடிக்கு சரி மாவேலி சக்கர முதுகை கொடுக்கிறான். முதுகை கொடுக்கின்றானா? 3 அடி கொடுக்க இடம் இல்ல. இடம் இல்லையா? இது பெருமாள் சரி அப்படியே பூமிக்கு அந்தனமா நிக்கிறார். அப்படிமாக நின்று கொண்டிருக்கின்றார். அப்புறம் என்னண்ணா ஒரு இடத்தை எங்க 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 நிலமே கிடையாதுயா. இடமே கிடையாது. ஒரு அடி இடம் கொடுக்காதனால ஆமா உன்னை கைலாசே சரி நான் வடக்கு வாசல சிறை வைக்கிறேன். உன்னை சிறையில் அடைக்கிறேன். என்ன ஐயா நான் சிறை வச்சீங்க ஆமா நான் ஆண்ட நாட்டையும் சரி என் மக்களை நான் பாக்கணுமே பாக்கணுமே சாமி. எப்ப பாக்குறது பார்க்க முடியும் சாமி. சரி மாவனி என்னய்யா? அதாவது கார்த்திகை மாதம் சரி திருக்கார்த்திகை அன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு 3 நாட்கள் சரி கைலாச வாசல் திறந்தே இருக்கும். திறந்திருக்குமா? நீ கைலாசல இருந்து சரி நீ ஆழ்ந்த நாட்டையும் ஆமா மக்களையும் பாக்கலாம்பா. பார்க்கலாம் யோ அப்படியே வரம் கொடுக்கிற அப்படியா? கேட்டா சஜரமன்னா என்னய்யா? அந்த மாவேலியை சிறையில் வைத்த சிறையில் ஆயவரும் இவராணி மாவேலியை சிறையில் வைத்த ஆயவரும் இவர்தானே மனிதனன்று என்ன வேண்டாம் என்ன வேண்டாம் என்ன வேண்டாம் ஆயனந்த பெருமாளை மனிதனன்று என்ன வேண்டாம் என்ன வேண்டாம் ஆயனந்த பெருமாளை அவதான் சொல்கிறார். எப்படி என்ன? அதாவது சாதாரண சரி மனசு வச்சாங்க. ஆமா ஆமா அதாவது மாவேலியை சிறை வைத்த சரி மாயவரே இவர்தான். வாமன் அவதாரம் எடுத்ததும் இந்த ஸ்ரீராமர் தான். அதாவது என்ன சாதாரண மனசு வச்சாங்க சரி சொல்லி ஆமாண்டா அதே தாடகை கொல்லனா ஆமா ராமர் கொல்ல முடியும். ராமர் நினைத்தால் கண்டிப்பாக தாடகை கொண்டு விடலாம். சரி வைஷ பகவான் சொல்கிறார். வசிஷ்ட முனிவர் என்ன சொல்கின்றார்? என்ன சுவாமி? துணிந்து மகன் அனுப்பு ஐயா வரும்பொழுது என்ன மகன் கல்யாண ராமனாக வருவான். மனக்கோலத்தில் வருவானப்பா. சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என்னய்யா இன்னுமா அவன சந்தேகம்? குருதேவனே சொல்லியாச்சு துணிஞ்சு என் கூட அனுப்பி ஐயா. மகனே என்ன துணிஞ்ச பின்னாடி அனுப்பு அனுப்பி வரும்பொழுது உன் மகனை நான் கல்யாண ராமனாக்கி காட்டுறேன். கல்யாணம் முடிச்சு அவனை கூப்பிட்டாங்க சொல்லி சரி அப்படியே ராமருக்கு துணையாக ஆமா அப்படியே இளவரமான அனுப்புகிறார். அனுப்பி வைக்கின்றார். அப்படியே லட்சுமணன் அனுப்புகிறார். ஆமா சரி ஐயா நம்பிய பிள்ளைகளை நான் அனுப்புகிறேன். சரி ஐயா கண்ணை இமை காப்பது போல் காப்பாத்தி என் பிள்ளைகளை பத்திரமாக ஒப்படைக்கணியா. ஆமா ஆமா ஐயா. என்ன உடனே சரி அப்படியே ராமர் ஆமாம் லட்சுமணன் சரி விஸ்வாமித்திரர் என்ன அப்படியே 3 பேருமாக ஆமாம் தாடகையை கொள்வதற்காக புறப்படுறாங்க. அப்படி தாடகை கொள்வதற்காக கிளம்பி வருகின்றார்களா? தெரியுமா எப்படி என்ன வருகின்றார்கள்? அங்கே ராமரோடி இளையோனோ நம்முடைய மாமுனியோ 3 பேரும் வழி நடந்து வருகிறாரே வனமாடிலே மனமும்பல காடும் விட்டு மையம்பல நாடும் விட்டு வாங்கு வாங்காய் சோலைகளோ படுக்குவன காவும் விட்டு ஆறுகளோ அருவிகளோ கடந்தவ
காமம் விட்டு ராமரோடு இளையோனோ நலமுடைய மாமோடியோ ஒன்று பேரோ வழி நடந்து வருகிறாரே வனமதிலே வனமும் வர காடும் விட்டு வையம் வர நாடும் விட்டு வாங்கு வாங்காய் சோலைகளோ வந்தவன காபம் விட்டு ஆறுகளோ அருவிகளோ அளந்தவன காபம் விட்டு என்னன்னா அப்படியே வனவனந்திரங்கள் தீபாந்திரங்கள் மேடு குமடுகள் 6 செடி கொடிகளை நம்ம அப்படி கடந்து அப்படியே தாடகை வனத்துக்கு வராங்க. அப்படியே வந்து விட்டார்களா? ஐயா என்னய்யா? ஐயா தாடகை வனம். அப்படி ஐயா? ஐயா ராமா என்ன சாமி? அதுவும் அழிஞ்சு போயிருக்கு பாருங்க. ஆமா அழிந்திருக்கின்றது. யாகசாலை இதான். அப்படியா சுவாமி? என்ன ஐயா மறுபடியும் வேலையை மூட்டுங்க. ஆமா நீங்க யாகத்தை நடத்துங்க. அந்த தாடகை வனம் சொன்னா சரி நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. நானும் எனது தம்பியும் பார்த்துக் கொள்கின்றோம். உடனே சரி அப்படியே வேலி அப்படியே மூடுறாங்க. ஆமா ஆமா வளர்க்கிறார்கள். எப்படி தெரியுமா? எப்படி எப்படி என்ன அங்கே 1000 முழோ நீலகளோ அகக்கோழி தொண்டியல்லோ இறப்படி இறங்கப்படி 21 பழியும் வைத்த 21 சுப்பி வகை உச்சரித்தார் வெளியிலே ஆயிரமடோ நிலகனோ யாக கொடி தோண்டி எல்லோ இறப்படி இறங்கப்பட்டி 21 படியும் வைத்தார் 21 சுப்பி வகை ஒட்டரித்தார் வேள்வியிலே அப்பொழுது என்னன்னா அப்படியே 1000 முழம் நீலகத்திலே யாக குழியை தோண்டினார். அப்படி ஏறப்படி இறங்கப்படி என்று 21 படி அமைத்தார். 21 வகையான சிப்பிகளை கொண்டு போட்டு எரித்தார். அத்தி சிப்பி, ஆலஞ்சிப்பி, அரசஞ்சிப்பி, பொங்கஞ்சிப்பி, புளியஞ்சிப்பி, பூவரசஞ்சிப்பி, வேப்பஞ்சிப்பி, கருவஞ்சிப்பி, சரி எருக்கஞ்சிப்பி அப்படின்னு சொல்லி 21 வகையான சிப்பிகள் கொண்டு போட்டு எண்ணெய்களை குடங்குடமா கொண்டு சாய்த்து அப்படி வேள்வி வளர்த்து கொண்டிருக்கின்றார் அந்த விஸ்வாமித்திர மகரிஷி. வேலி மூடர் பாருங்க. ஆமாண்டாங்க. அந்த வேலி புகையானது எங்கே வருகிறார்? அது எங்கே வருகின்றது? அங்கே வானம் மட்டும் புகை படர்ந்து வானம் மட்டும் புகை படர்ந்து வாழிலங்கை புகையோட மொழியா புகையோட வானம் மட்டும் புகை படர்ந்து வாழிலங்கை புகையோட உடையா கண்டானே ராவணனும் கண்டானே ராவணனோ காரர கன்யதி செய்தான் ஒழியா கண்டானே ராவணனோ காரரக்கம் யாது செய்தான் உடையா அப்பொழுது அந்த வேலை புகையானது அப்படியே வானம் மட்டும் புகை படர்ந்து அப்படி புகைப்படர்ந்து இலங்கை வந்து மறுபடியும் மறைச்சுக்கிட்டு இலங்கையில வந்து ஒரே புகைமூட்டமா இருக்கு. அப்பதான் பார்த்தான் ராவணன் என்ன செய்கிறான்? நாளைக்கு பேரை சொன்னால் சரி தரணியே நடுங்கும். அப்படியே கிடுக்கிட்டு நடுங்கும். மறுபடியும் வேலை எடுக்கிறாங்க. யார் வளர்க்கிறது? நீ வேகமாக ஓடி வருகிறான். அப்படி என்ன நாளைக்கு பக்கமாக வந்து என்ன தெரியுமா? என்னன்னா சொல்கின்றான்? பாட்டி ஆலைவனோ ஆனதிலே பாட்டி தாடகை தாடகை பாலை மரம்
ஆனதீனே யாரோ ஒரு பாடகனோ இந்தியனே வழக்குறானே யாரோ ஒரு பாடகனோ யாரோ ஒரு பாடகனோ வழக்குறானே பாட்டி 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 தானகை என்ன வரத்திலே ஆமா இவனை வேலி எடுத்து கொண்டிருக்கிறான் வேலி வளர்த்து கொண்டிருக்கிறான் பாட்டி என்ன மறுபடியும் ஏன் வளர்த்து வேலி எடுக்கிறானா ஆமா மறுபடியும் வளர்க்கிறான் பாட்டி என்ன செய்யறேன் பாரு சும்மா விடாதீங்க என்ன யார் வேலி எடுக்கிறாங்களோ ஆமா வேலிகளுக்கு வெற்றி பண்ணி கொடுத்தேன் வழி கொடுத்தே தீர வேண்டும் எப்படி வரும் தெரியுமா எப்படி வருகின்றாள் அவன் சீப்போ மிட்டாள் சிலுக்கோ மிட்டாள் சீப்போ மிட்டாள் சிலுக்கோ மிட்டாள் செந்தூர பொட்டதி நெற்றிலிட்டாள் செந்தூர பொட்டதி நெற்றிலிட்டாள் சாப்போ மிட்டாள் கடையும் மிட்டாள் சாப்போ மிட்டாள் கடையும் மிட்டாள் கையில் தண்டாயுத தடியெடுத்தாள் கையில் தண்டாயுத தடியெடுத்தாள் ஆயிரம் முழக்கச்சையரே ஆயிரம் முழக்கச்சையரை ஒன்றி சொட்டக போட்டி வராள் ஒன்றி சொட்டக போட்டி வராள் கோபுரத்தை தான் பறித்து கோபுரத்தை தான் பறித்து கோர்த்து கட்டினாள் தாலியாக கோர்த்து கட்டினாள் தாலியாக அப்படியே என்னன்னா அப்படியே சீப்பு மட்டாள் சிணுக்க மட்டா பரட்ட தலைய சீவு சீவுன்னு சீவுதா அப்படியே செந்தில படு நெத்தில வச்சா ஆமா அப்படியே காப்பு சரி கடல மாட்டினான் அப்படியா 1000 மணம் கச்ச என்ன என்ன உடம்புல 3 சித்தா சுத்திக்கிட்டா ஆமா அப்ப தோரணமலை சைஸ்ல இருப்பா போல இருக்க அப்படியே கோபுர தாலி எடுத்து கழுத்துல போட்டா ஏப்பா அவ்வளவு பெரிய கோபுரத்தை கழுத்துல போட்டுக்காளோ கோபுர மாடல் தாலிடா கோபுர மாடலா தாலி இப்ப நினைச்சா தெரியுமா என்ன செய்வாள் கணவனும் மனைவியில சந்தோஷமா இருக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது அவ்வ போட்ட தாலி எங்க ஆத்துக்காரர் போட்ட தாலி அவ்வ போட்ட தாலி ஆமா ஆமா எங்க மாமு குட்டி போட்டது எங்க செல்லம் முவேஷ் போட்ட தாலி ஆமா என் செல்லா குட்டி போட்டது எங்க கேன் போட்ட தாலி எங்க